ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களுக்காக. அதாவது நிறைய பேர் செயற்கை கருத்தரிப்பு முறையை பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதோட விவரம் என்னன்றதை ஷேர் பண்ணுறேன். அதாவது ரொம்ப நாளாக குழந்தை தள்ளி போயிட்டே இருக்குன்றப்போ ஓகே நம்ம போய் செயற்கையான முறையில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலான்னு இப்போ நிறைய பேருக்கு. என் சகோதரி அவங்களுக்கு வந்து நிறைய நீர் கட்டி நீர் கொப்பளம், வீட்டுக்கார் வந்து டிரைவர், 2 பேருக்கும் ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாயிருச்சு. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்றப்போ அவங்க கணவன் மனைவி உள்ள ஓவலேஷன் 5 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. ஓவலேஷனில் பார்த்து ஒன்றா இருந்தால் கூட அவரோட கருமுட்டை அவரோட விந்தணுக்கள் வரப்போ அவங்க அவங்க வயிற்றில் வந்து அதை சாப்பிட்டு முழுங்கிருதான் என் தங்கச்சி வயிற்றில். ஸோ அந்தளவு ரொம்ப இதுவாக இருந்திருக்கு. நார்மல் ப்ரெக்னன்சியே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து ஐஎஃப் பண்ணி இப்போ 2 பொண்ணு இருக்காங்க அழகாக. சரிங்களா? ஸோ எதுவுமே தப்பே கிடையாது, எல்லாத்துக்கும் மாற்று வழி இருக்குது. நீங்கள் பயப்பட தைரியமாக இருங்க. நிறைய பேர் செயற்கை கருத்தரிப்பு முறையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, அதனால இந்த வீடியோ போடுறேன். குழந்தை பேர் வந்து தள்ளி போகுது அப்படின்ற பிரச்சனை எதிர்கொள்ளும் தம்பதிகள் கண்டிப்பாக நிறைய பேர் அதிகமாகிட்டே இருக்காங்க. அதை பிரதிபலிக்கும் வகையில் செயற்கை கருத்தரிப்பு மையங்களும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. திருமணமான பிறகு இயற்கையாக ப்ரெக்னென்ட் ஆகிற நிகழ்வு நடைபெறாத போது ஒரு குறிப்பிட்ட இடைவெளி வரப்போ கண்டிப்பாக செயற்கையான கருத்தரிப்பு முறை தான் நம்ம போவோம். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்றத ஒன்று தெரிஞ்சுக்கும். அந்த ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன், சரிங்களா? இப்போ செயற்கையான முறையில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றப்போ பெண்ணோட கருப்பையில் நேரடியாக விந்தணுக்களை எடுத்து போய் செலுத்துவாங்க. இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பெண்ணோட கருமுட்டைகளும் ஆணோட விந்தணுக்களும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இதை கருவாக உருவானதும் பெண்ணோட கருப்புக்குள்ளே செலுத்தி குழந்தைய வந்து கருவை உருவாக வைப்பாங்க. இந்த செயற்கை கருவூட்டல் அப்படின்றது 2 முறையில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து IUI பண்ணுவாங்க, ஒன்று வந்து ICI அப்படின்றது பண்ணுவாங்க. இந்த ICI அப்படின்றது வந்து கருப்பை வாயில் விந்தணுக்களை சொருகுவாங்க, கருப்பைக்கு வெளியே இருக்கும் பாதை வழியை இதை செய்வாங்க. சரிங்களா? IUI அப்படின்றது கருப்பையை வாயை கடந்து கருப்பைக்குள்ள விந்தணுக்களை செலுத்தும் முறை. சரிங்களா? இம்முறையில் கருத்தைப்பை பாதிக்காமல் இருக்க விந்தணுக்கள் செறிவூட்டப்பட்டு விந்தணுக்களை சக்தி கொடுத்து உள்ளே செலுத்துவாங்க. இந்த 2 மெத்தட் ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். பெண்ணோட சினைப்பையில் அதிக கருமுட்டைகள் உற்பத்தி செய்ய வச்சு அதை முதிர்த்திரடைய வச்சு பிறகு அதை வெடிக்க வச்சு வெடிக்கிற மருந்து ஊசி வழியாக செலுத்தி அதை வெடிக்க செய்வாங்க. அந்த முட்டையை வந்து ஊசி குழலில் எடுப்பாங்க. அதற்கு முன்பு ஆணோட விந்தணுக்கள் கோழி கணக்கில் IVF டிஷ்யூவில் வச்சுப்பாங்க, வாங்கி கணவரோட விந்தணுக்களை. ஊசி குழலை எடுத்து அந்த கருமுட்டையை இந்த விந்தணுடன் கலப்பாங்க. 18 மணி நேரம் வரை வச்சு 2மே கலந்து கருத்தரிப்பு நடந்திருக்கும். பிறகு 72 மணி நேரத்தில் அந்த கரு வந்து 8 செல் நிலைக்கு வந்த அதுவாக பிரியும் இல்லைங்களா? 4 8 பிரிஞ்ச பிறகு ஊசி குழல் மூலமாக பெண்ணோட கருப்பைக்குள்ளே செலுத்துவாங்க. தரமான விந்தணுவோடு கருமுட்டை இணைந்து கருவாக உருவாகிய பிறகு மீதி இருக்கும் விந்தணுக்களை எடுத்து சேர்த்து வைப்பாங்க. அந்த ஊசி குழல் மூலமாக பெண்ணோட கருப்பைக்குள்ளே செலுத்தி அந்த கருமுட்டை கருத்தரிக்காமல் போனால் மீண்டும் இந்த கொஞ்சம் மிச்சமானதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிகிச்சைக்கு பிறகு கருப்பைக்குள்ளே தங்கி இருக்க மருத்துவர்கள் அந்த ஃபிக்ஸ்டு நல்லா டைட்டாக குழந்தை வந்து கருப்பையில் பிடிச்சிக்கிறதுக்காக நிறைய டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. செயற்கை கருத்தரிப்பு சிகிச்சை வந்து மேற்கொண்டதும் பெண்ணோட ரத்தத்தில் HCG அளவு அதிகரிக்கும். இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூரின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரு உருவாகி இருந்தால் இதனோட அளவு வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டில் இருக்க சொல்லுவாங்க. 2 வாரங்கள் வந்து பெட்டை விட்டு எழுந்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 2 வாரத்துக்கு ஒரு டைம் வந்து அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது மட்டும் கிடையாது, இதை மட்டும் உறுதி பண்ண முடியாது. மீண்டும் 2 வாரங்கள் கழித்து கருவோட இதய துடிப்பு செக் பண்ணுறதுக்கு வந்து வர சொல்லுவாங்க. கருவோட இதய துடிப்பு சீராக ஆரோக்கியமாக இருக்கும் நிலையில் கருத்தரிப்பு சக்ஸஸ். ஒரு சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி அந்த கருத்தரிப்பு ஹார்ட்பீட் இல்லாமல் போயிடுது. என் சகோதரி இது மாதிரி செயற்கை முறை கருத்தரிப்பு பண்ணும்போது மொத்தம் 12 பேருக்கு பண்ணாங்களாம். ஆனால் 3 பேருக்கு மட்டும் தான் சக்ஸஸ் ஆச்சான். அவள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டா. அதனால கருவோட இதய துடிப்பு சீராக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குன்றது மட்டும்தான் சக்ஸஸ். சரிங்களா? ஆனால் அப்படி இருந்தால் கூட தொடர்ந்து மருத்துவர் வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. என் தங்கச்சி வந்து 3 கருமுட்டைகளை உள்ளே வச்சாங்க. 1 ஃபெயிலியர் ஆனால் கூட 2 வந்து சக்ஸஸ் ஆகும் இல்லைங்களா? ஆனால் அவளுக்கு 3 குழந்தையுமே வளர ஆரம்பிச்சுது. ஆனால் அந்த 3வது குழந்தை வந்து அந்த 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகி வெளியே வந்துட்டாங்க. 2 குழந்தைங்க மட்டும் தான் பெண் குழந்தையாக வந்து க்ரோத் ஆனாங்க. அந்த கணவன் மனை அந்த ICI கிஃப்ட் முறைகள் தம்பதியரோட உடல்நலன் அதெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே இது பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குலாம் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஆணுக்கு வந்து குழந்தைய பெற்றுக்கவே முடியாது, அவருக்கு அந்த அளவு விந்தணுக்கள் செறிவூட்டப்பட்டு மருந்தெல்லாம் கொடுத்து நல்லா க்ரோத் பண்ண வச்சா கூட அது அவ்வளோ ஆரோக்கியமாக இல்லைன்றவங்களுக்கு வந்து கருமுட்டை விந்தணு தானம் கொடுப்பாங்க. அதாவது குழந்தை பேரே இல்லாமல் பிரச்சனை எதிர்கொள்ளும் தம்பதியருக்கு முதல்ல அவங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு குழந்தை நேச்சுரலாக முடியாதுன்றப்போ அவங்களுக்கு செயற்கைக்கு வந்து அவங்க ட்ரை பண்ண சொல்லுவாங்க. சிகிச்சையில் சில ஆண்களுக்கு விந்தணு பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கும் இல்லையா, பெண்களுக்கு கருமுட்டை பிரச்சனை சரி செய்ய முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ கருமுட்டையும் விந்தணு தானமும் டாக்டர் வந்து சொல்லுவாங்க.
கருமுட்டையும் விந்தணுக்களையும் ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி தானமாக அதை முதிர்ச்சி அடைய வச்சு கருமுட்டையையும் ஆரோக்கியமான விந்தனையும் எடுத்து கருமுட்டைக்குள்ளே செலுத்தி கருத்தரிக்க ஏதுவாக ஒரு சில வாயுக்கள் இன்குலேட்டர்லாம் வச்சு பாதுகாப்பாங்க. அது 8 செல் ஆன பிறகு ஒரு பெண்ணோட கருப்பைக்குள்ளே எடுத்து செலுத்துவாங்க. இதிலும் பெண் வந்து கருப்பை தாங்கும் வலு இருக்குதா, அவங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி ஓகேவா, எல்லாமே கேட்டு தான் பண்ணுவாங்க. இதுக்குன்னு தனி சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. சரிங்களா? செயற்கை கருத்தரிப்பு தேவை அப்படின்னு சொல்கிறவங்க கேட்டவொடனே டாக்டர் வந்து பண்ணிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் வரையும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு மேலேயே அவங்களுக்கு வந்து நேச்சுரலான முறையில் கரு தங்காமல் போச்சுன்னா மட்டும்தான் டாக்டர் வந்து நம்மளுக்கு அதை ரெஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? செயற்கை முறை கருவுறுதலின் போது பக்க விளைவுகள் உண்டாகவே உண்டாகாது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருந்தாலும் உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. பெரும்பாலும் இரட்டை குழந்தைகள் 3 குழந்தைகளை பிறக்கும். சிங்கிள் குழந்தை பிறகு சான்ஸ் கம்மி தான். பெண்களுக்கு தசைப்பிடிப்பு இருக்கும், லேசர் ரத்தப்போக்கு இருக்கும், தொற்று குருமிக்கான அபாயங்கள் இருக்காது. பெண் பிரசவத்துக்கு பிறகு இடுப்பு நோய் தொற்று அல்லது வீக்கம் அரிதாக தான் இருக்கும். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவள் வந்து பண்ணிக்கிட்டு அவளை எழுந்து போகக்கூடாது, எதுவுமே அவளை பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. எழுந்து கூட எதுவுமே பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. ரொம்ப ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அவள் என்ன பண்ணான்னா, ஒரு 7th மந்த் ஆகிறப்ப வந்து அவள் வந்து பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிருக்கு. ஃபாஸ்ட் நடந்து போய் காம்பவுண்டை எட்டி பார்த்துருக்கா. ஸோ அப்படி எட்டி பார்த்த உடனே அவளுக்கு வந்து ஃபுல்லாக லீக் ஆகிட்டுருக்கு, பிளட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உடனே ஹாஸ்பிட்டல் போன அப்புறம் அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி அமைச்சிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும். சரிங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பணம் செலவாகுது, இதெல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப கூர்மையாக கவனமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் ரொம்ப கவனமாக தான் பண்ணணும். சரிங்களா? அவங்க சொல்கிற ஃபுட் தான் சாப்பிட்ணும், அவங்க சொல்கிறது தான் கேட்கணும், அந்த டேப்லெட் அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கணும், நல்ல சத்தான பொருட்கள் சாப்பிட்ணும். ஸோ அதனால் வந்து நிறைய விஷயம் இருக்குது. டாக்டரும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் எங்கள் தங்கச்சிக்கு வந்து 10 லட்சம் 15 லட்சம் ஆச்சான் அவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா. ஆனால் கவர்மெண்ட்டில் கூட இதை பண்ணுறாங்க. என் சிஸ்டருக்கு வந்து 1 இயராக பாப்பா வந்து தள்ளி போச்சு. அவங்களுக்கு வந்து டிஎம்சின்னு சொன்னாங்க, அந்த கருப்பை க்ளீனிங்காக. அந்த கருப்பை க்ளீன் பண்ண உடனே அடுத்த மாதமே பாப்பா வந்து நின்றுச்சு. ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் பண்ணலை அப்படின்றப்போ ட்ரை பண்ணி பாருங்களேன். அக்கா அதுக்கு வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் போனால், ஆனால் நார்மலான ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 30,000 40,000, அது அக்கா வந்து 50,000 ஆச்சுன்னு சொன்னான். சரிங்களா? அதனால் ஆனால் அதெல்லாம் ஒரு பண்ணால் டக்குன்னு பாப்பா நிற்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஸோ எங்கேயாச்சும் வாங்கி செஞ்சு கூட பேலன்ஸ் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணி பாருங்கள், ஓரளவு சக்ஸஸ் ஆகலாம். சரிங்களா? அதெல்லாம் டாக்டர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க, ரொம்ப கவனமாக இருக்காங்க. அவள் வந்து வாக்கிங் போக மாட்டாள், எதுவுமே பண்ண மாட்டாள், ரெஸ்ட்லேயே தான் இருப்பாள். இப்போ செயற்கை கருத்தரிப்பை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா? ஆனால் செயற்கை கருத்தரிப்பு மூலயமா நிறைய பேருக்கு வந்து 90% வந்து நல்லா பிறக்குது. ஒரு 10% வந்து முன்கூட்டியே பிறந்துடுது. முன்கூட்டியே பிறந்து 8th மந்த்லேயே பிறந்தது, 7th மந்த்லேயே பிறந்தது. அந்த குழந்தைங்க இன்குபேட்டரை வச்சு காப்பாற்றி டாக்டர் நல்லபடியாக கொடுக்குறாங்க. இருந்தாலும் முன்கூட்டியே பிறந்துடுதுன்றதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாருக்கும்னா கிடையாது, 90% எல்லாருக்கும் கரெக்டாக பிறகுது, ஒரு 10% மட்டும் தான் மாறி பிறகுது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ என் பாப்பாங்களுக்கு வந்து என் தங்கச்சி பாப்பாவுக்கு 5 வயசு. குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு அக்கா கூட சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்களுக்கு 14 வருஷம் தள்ளி போச்சு, அவங்களுக்கும் நல்லபடியாக பண்ணி குழந்தை பிறந்திருக்கு. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக போல்டாக ஸ்ட்ராங்காக இருங்க, எல்லாமே ஒரு நாள் சரியாகும். நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. நம்மளுக்கு நாள் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நல்லதாகவே நடக்குங்க. நம்மளுக்கு நாள் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், மனசு ஒரு உடையக்கூடாது. நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் நம்மளை காயப்படுத்துறதுக்கும் நம்மளை வந்து கலங்க வைக்கிறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் போகிற போக்கில் போயிட்டே இருங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அவளுக்கு. ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்களை தான் கடவுள் ரொம்ப சோதிப்பார், நல்லவங்க தான் கடவுள் ரொம்ப தண்டனை கொடுப்பாரு. அதனால் நீங்கள் மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. நான் வந்து தருத்துறோம், நான் வந்து சரியில்லை, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு பின்னாடி கல்யாணம் ஆன பொண்ணுக்கெலாம் குழந்தை இருக்குது, என் வீட்டுக்காரர் எனக்கு கில்ட், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இப்போது நான் உங்களை வந்து ஒரு திட்டுறேன்னு வச்சுக்கோங்க, நான் திட்டுறதை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் மனசு வந்து கஷ்டப்படும். நான் திட்டுறதை ஒரு கன்சிடரே பண்ணலன்னா உங்கள் மனசு எப்படி கஷ்டப்படும்? அதனால் யாராச்சும் உங்களை பேசுகிறாங்கன்னு அதை காது கொடுத்து கன்சிடரே பண்ணாதீங்க, மனசுக்குள்ள கொண்டு போகாதீங்க. ஓகே நீ பேசிட்டியா, பேசிக்க போகும், இதை வலிக்க போகுது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இது நான் பண்ணுற தப்பே கிடையாது, என் உடம்பு இப்படி இருக்கிறது நான் பண்ணுற தப்பா? அது நேச்சுரலாக இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு இது மாதிரி இருக்குதுன்றது வந்து ஏன் பிரச்சனை கிடையாது, கடவுள் தான் பார்த்து சரி பண்ணும். அதனால் கடவுள் தான் ஃபீல் பண்ணும். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் 4 பேர் சுற்றும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கேட்பாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போனால் கேட்பாங்க, சும்மா வீட்டை விட்டு வெளியே போனால் கேட்பாங்க, தலை குளிர்ச்சிருந்தால் கூட கேட்பாங்க, நம்ம பீரியட் ஆகிடுச்சான்னு கேட்பாங்க. அதனால் ரொம்ப சைலண்ட்டாக காமாக இருந்து பாருங்களேன். நீங்கள் யாருக்கும் பதில் சொல்லாதீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் கூட பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா வேலைலாம் பண்ண ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக் குழந்தை வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க உங்களுக்கு. ஸோ ஓவலேஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள், ப்ராப்பர் டயட் எடுத்துக்கோங்க. டயட் என்ன, சாம்பார், கீரை, நிறைய காய்கறிகள், பீன்ஸு, கேரட்டு,
இவ்வளோதான். இதை தான் டயட்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் டயட்னா பயங்கரம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டயட்னா இவ்வளோ தான். ஓவர் வெயிட் இருந்தீங்கன்னா வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாய் விட்டு சிரிங்க, கணவரை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவருக்கு அந்த தாட் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் சோகமாக இல்லை அப்படிலாம் இருக்காதீங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. எல்லாமே ஒரு நாள் நல்லதாக நடக்கும். உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பபாய்.